ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவி ஸ்டோன். இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 பெஸ்ட் சர்வைவல் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் 5th பிளேஸில் வந்து லைஃப் ஆஃப் பை 2012 அந்த மூவி IMDb 7.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சரஸான மூவி. ஸ்டோரி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஸ்கூல்லேயே இந்த மூவியோட ஸ்டோரி வந்து படிச்சிருப்பீங்க. ஒரு இந்தியன் பேஸ்டு மூவி தான். ஒரு 16 இயர்ஸ் ஓல்டு இந்தியன் பாய் எப்படி வந்து பெங்கால் டைகரோட 227 டேஸ் வந்து பசிபிக் ஓசனில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மூவி. ஒரு நாவலை பேஸ் பண்ணி இந்த மூவி வந்து எடுத்திருக்காங்க. ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸை இந்த மூவியில் வந்து பார்ப்பீங்க. டாப் விஎஃப்எக்ஸ் லிஸ்டர் மூவிஸில் இந்த மூவியும் ஒன்று. எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்தியாவை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு சர்வைவல் மூவி. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் 4th பிளேஸில் வந்து காஸ்டவே 2000 வந்த மூவி IMDb 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரி என்னன்னா, ஃபெடெக்ஸுங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் அவரோட பிஸ்னஸ்க்காக வந்து ட்ரிப் போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது அந்த பிளேன் வந்து கிராஷ் ஆகிடுது. ஸோ அதுலேருந்து தப்பிச்சு யாருமே இல்லாத ஒரு ஐலாண்டுக்கு வந்து போயிடுறாரு. ஸோ அந்த ஐலாண்டில் எப்படி அவர் தனியாக சர்வைவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இந்த மூவியில் வந்து பார்ப்பீங்க. அண்ட் மென்டலி ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுறாரு தனியாக இருக்கிறப்போ அப்படிங்கிறதையும் இந்த மூவியில் வந்து பார்ப்பீங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக ஆக்ட் பண்ணியிருப்பார் டாம் ஹாங்க்ஸ். ஸோ அவருக்காகவே இந்த மூவியை வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த மூவியில் நிறையா இடத்துல வந்து சைலண்ட்டாக தான் போகும். பட் நல்ல ஒரு மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் 3rd பிளேஸில் வந்து த மார்ட்டின் மூவி தான். 2015 வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் மூவி IMDb 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரி என்னென்னா, மார்ஸ்க்கு வந்து குரூப் ஆஃப் ஆஸ்ட்ரோனட்ஸ் ஒரு மிஷனுக்காக போவாங்க. ஸோ அங்கே ஒரு ஸ்டாம்னால ஆக்சிடென்ட்டில் ஒருத்தரை வந்து அங்கேயே விட்டுட்டு வந்து வந்துடுறாங்க. அவர் டெட் ஆகிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு தான் ரிட்டர்ன் ஸ்பேஸ்க்கு வந்து போவாங்க. பட் ஆனால் அவர் உயிரோடு தான் இருப்பார். ஸோ அவர் எப்படி அங்கே சர்வை பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த மூவியில் வந்து பார்ப்பீங்க. லைக் யாருமே இல்லாத ஒரு பிளானட்டில் எப்படி அவர் கம்யூனிகேட் பண்ணி அண்ட் ரிட்டர்ன் எப்படி எர்த்துக்கு வராரு அப்படிங்கிறத இந்த மூவியில் வந்து பார்ப்பீங்க. அட்லாஸ்ட் நல்ல ஒரு மூவி பார்த்த ஃபீல் கண்டிப்பாக இந்த மூவி வந்து கொடுக்கும். நல்ல ஒரு ஸ்பேஸ் அட்வென்ச்சரஸான மூவி. கண்டிப்பாக இந்த மூவி ஒரு டைம்னாச்சும் நீங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் 2nd பிளேஸில் வந்து த ரெவனன்ட் மூவி தான். 2015 வந்த மூவி IMDb 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு வெஸ்டர்ன் கேட்டகரியான மூவி. லியோனார்டோ டைகாப்ரியோ தான் உள்ள நடிச்சிருப்பாரு. ஸோ ஸ்டோரி என்னன்னா, ஒரு பியர் வந்து இவர் வந்து அட்டாக் பண்ணிடும். அண்ட் இவரோட க்ரீவ் மெம்பர்ஸ் வந்து இவரை அபேண்டன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதில் ஒரு க்ரீவ் மெம்பர் வந்து இவர் வந்து பெட்ரே பண்ணிட்டு போயிடுவார். ஸோ எப்படி இவர் சர்வைவ் ஆகி இவரோட ரிவெஞ்ச் வந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறதான் ஸ்டோரி. சீரியஸாக டைகாப்ரியோ ஆக்டிங் இந்த மூவியில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்திருப்பார். பிகாஸ் அடி மேலே அடி விழுவும் இந்த மூவியில். ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படி இவர் சர்வைவ் ஆகிறாரு அப்படிங்கிறதான் இந்த மூவியில் வந்து பார்ப்பீங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி சொல்லி ஆகணும். ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். நீங்களே கண்டிப்பாக அதை வந்து ஃபீல் பண்ணலாம். அந்தளவுக்கு சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஒரு மாஸ்டர் பீஸான மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இன்டூ தி வைல்ட் மூவி தான். 2007 வந்த மூவி IMDb 8.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அட்வென்ச்சர் அண்ட் ட்ராமா கேட்டகரியான மூவி. ஸ்டோரி என்னென்னா, ஒரு காலேஜ் கிராஜுவேட்டான ஒரு பையன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஜேர்னி ஆட்டம் ட்ராவல் பண்ணுவார். ஸோ வேர்ல்டோட பியூட்டி வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போவார். அண்ட் அலாங் தி வே அவர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன்ஸை வந்து மீட் பண்ணுவார். நமக்கே ஒரு கட்டத்தில் இந்த மூவியை பார்க்கும்போது தோணும், நாமளும் இந்த மாதிரி வந்து போயிடலாமா அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு இந்த மூவியோட டெப்த்தாக உள்ள வந்து என்டர் ஆகிடுவீங்க. அட் தி கிளைமேக்ஸ் ஒரு கன்க்ளூஷனோட இந்த மூவியை வந்து முடிச்சிருப்பாங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபிலாம் சீரியஸாக வேறு லெவலில் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஒரு மாஸ்டர் பீஸான மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.